வணக்கம், வெல்கம் பேக். இந்த பார்ட்ல நம்ம லோக்கலா எப்படி வந்து ஒரு எல்எல்எம் செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்லயே நம்ம ஒலாமா அப்படின்ற ஒரு எல்எல்எம் வந்து எப்படி செட்டப் பண்றது, அதுல என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றத டீட்டெயில்டா பார்த்துருந்தோம். இந்த செஷன்ல வந்து எல்எம் ஸ்டுடியோ பத்தி பார்க்க போறோம். ஸோ எதனால வந்து இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு குயிக் வாக் த்ரூ கிளான்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒலாமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு செட்டப் ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஏபிஐ ஆப்ஷன்ஸ் ஆர் அந்த ஜியூஐ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓப்பன் வெப் யூஐ தான் அதில் வந்து ஆட் பண்ணிட்டு டாக்கர் வழியாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து இப்போ மேபி நீங்கள் ஒரு பிகினர் ஆர் குயிக் ஸ்டார்ட் லேர்னிங்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டில் ஒலாமா இஸ் a பெட்டர் சாய்ஸ். அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லா டூலுமே வந்து இது வந்து எல்லாமே ரன் டைம் என்விரான்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு எல்எல்எம் மாடலும் அதில் பை டிஃபால்ட்டாக ப்ரீலோடடாக வராது. நம்ம தான் வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு எந்த எல்எல்எம் மாடல் வந்து சியூட்டபிள் அப்படின்றத பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு சில சுச்சுவேஷனில் நம்ம மல்டிபிள் எல்எல்எம் மாடலை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு எல்எல்எம் மாடல் வந்து சியூட்டபிளாக இருக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம எப்படி மல்டி மாடல் ரவுட்டிங்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படின்றது நான் லைட் எல்எல்எம்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த செஷன்ல நம்ம எல்எம் ஸ்டுடியோ தான் பார்க்க போறோம். எல்எம் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு ஈஸியான செட்டப் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பிளஸ் அதுல வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்புடைய அப்ளிகேஷனும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் விஷுவலா நம்ம வந்து வி ஹேவ் மாடல் டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வரக்கூடிய, அதாவது ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய எல்எல்எம் மாடல்ஸும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்களும் உங்களுடைய ஓன் எல்எல்எம் மாடலும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அதுதான் பார்த்துருந்தோம். ஸோ ஒலாமால எப்படி வந்து ஆன்லைன் மாடல்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் நம்மளுடைய கஸ்டம் மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ சிமிலர் டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மேக் லினக்ஸ் அண்ட் விண்டோஸில் வந்து சேம் எல்எம் ஸ்டுடியோ உங்களுக்கு சப்போர்ட்டட் தான். ஸோ ஒன்லி திங் இஸ் இதில் வந்து அந்த ஜிஜியூஎஃப் மாடல் சப்போர்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது பைத்தன் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைட் எல்எல்எம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இந்த எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை நம்ம 11434 ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து 1234 கொடுக்குறாங்க. அண்ட் லைட் எல்எல்எம் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ எல்எம் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பேரலாக இப்போ பார்த்துருவோம். ஸோ தட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது. ஸோ அந்த செட்டப்லாம் ஸோ பேரலாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் இதில் மாடல் ஆட் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்துடலாம். pretty much ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். உங்களுக்கு lmstudio.ai போனீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் pretty much உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, விண்டோஸ், மேக் அண்ட் லினக்ஸ். அண்ட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் என்ன அண்ட் என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விண்டோஸோடைய இதுவே நான் டவுன்லோட் பண்ணுறேன். சிமிலர் டு ஒலாமா இதுலேயே நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்கிங் ஐடியை வச்சு பண்ணலாம். இல்லை நீங்கள் இங்கே ஒரு ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வி கேன் யூஸ் தட். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லோக்கலாக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் என்னென்னன்றதை பார்ப்போம். அகெயின் சேம் ஒலாமா சொன்ன மாதிரி உங்களுடைய ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ப்ரைவேட் ஒரு செட்டப் வேணும், லீகல் செக்யூரிட்டி காம்ப்ளையன்ஸ் நீட் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் இதை நீங்கள் லோக்கலாக ரன் பண்ணலாம். ஸோ இது pretty much குயிக்காக டவுன்லோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு ஒலாமா இது கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் pretty much இது ரொம்ப நாளாகவே வந்து இது டிஃபால்ட் உங்களுக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் கொடுக்கறதால இது ரொம்ப பாப்புலர் தான் எல்எம் ஸ்டுடியோ. ஸோ நேற்று இது நம்ம ஒலாமா செட்டப் வழியாக பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் டவுன்லோட் ஆகிடுச்சு. லெட் மீ ட்ரை டு ரன் இட். ஸோ இப்போ தான் ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்ஸ்டலேஷன் தான். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரப்போகிறது இல்லை. இந்த செட்டப் லோட் ஆகுது. அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை கோ த்ரூ பண்ணிவிட்டு அக்ரி பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு மல்டிபிள் யூசர்ஸ் இந்த சிஸ்டமில் லாகின் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நமக்கு மட்டும் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் செட்டப்க்கு வந்து உங்களுக்கு 1.9 GB கிட்டத்தட்ட 2 GB கெப்பாசிட்டி வேணும். ஸோ ஸ்பேஸ் ஆல்ரெடி நிறைய இதில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு ஃபோல்டரில் நீங்கள் செட்டப் பண்ணனாலும் நீங்கள் அதில் செட்டப் பண்ணலாம். அண்ட் மாடல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள்
இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டிரைவ் கிரியேட் பண்ணிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்எண்டில் இது இன்ஸ்டால் ஆகட்டும். அண்ட் எல்எம் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷன். அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்எம் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், ஸோ உங்களுக்கு லோக்கலாக வந்து இப்போ நம்ம இது ரன் பண்ணுறோம். அண்ட் பேரலாக இப்போ நம்ம ஜெமினாயில் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் எல்எல்எம் மாடல் மாதிரி கெமா 4 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ எல்எல்எம் மாடல் தராங்க. இதில் வந்து யூசேஜ் ஃபீஸோ பில்லிங்கோ எதுவும் கிடையாது. கம்ப்ளீட் உங்களுக்கு சேம் அப்பாச்சி லைசன்ஸோட கொடுக்குறாங்க. அண்ட் அந்த கெமா மாடலை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒலாமா இன்ஸ்டால் பண்ணும்போது மெட்டாவோடைய, அதாவது ஃபேஸ்புக் வச்சு அந்த நியூ கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த மெட்டாவோடைய லாமா மாடல் டவுன்லோட் பண்ணோம், மிஸ்ட்ரல் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம். அண்ட் அதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது மூலயமா எப்படி நம்ம கான்வர்சேஷனை கொண்டு போகிறதுன்றத ப்ராக்டிக்கலாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லாமா அண்ட் மிஸ்ட்ரல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கெமா ப்ராடக்ட் ஆர் இன்னும் ஒரு ஒன் மோர் வெயிட்டை வந்து நம்ம மாடல் வெயிட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இதில் ஏன் மாடல் வெயிட்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த வெயிட்டோடைய ரீசன் என்ன, அதில் பேராமீட்டர்ஸ் எப்படி டிஃபர் ஆகும், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம earlier செஷன்ஸ்லேயே பார்த்துருக்குறோம். இன்கேஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மேண்டேட்ரியாக வந்து சிபியூ ஆர் ஜிபியூ வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஈவன் உங்களுக்கு விரேம் ஆர் வெறும் சிபியூ இருந்தாலே போதும். அண்ட் ஜிபியூ வந்து இருந்ததுன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் மல்டி மோடல் ஜென்ரேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அது சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதுவும் வந்து டெமோ காமிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு லோக்கலாக என்கிட்ட சர்வர் இல்லை, பட் ஸ்டில் நான் இந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்லாம் நான் டிப்ளாய் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் அந்த கூகுளுடைய கொலாப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த கெமா மாடலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸாக கொடுக்குறாங்க. அதில் வந்து எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ மோர் த பேராமீட்டர்ஸ் உங்களுடைய சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் அகெயின் அதே சேம் டைம் உங்கள் லோக்கல் சர்வர் வந்து அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ரேம் கெப்பாசிட்டிலாம் இருக்கணும், மெமரி கெப்பாசிட்டிலாம் இருக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு பேராமீட்டர் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இது சைஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 31 பில்லியன் இதெல்லாம் இருக்குது கேம் ஆஃப் 4 உடைய இந்த வெர்ஷன். அதுக்கு நீங்கள் லோக்கல் ஸ்பேஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 ஜிபி கிட்ட தேவை. நம்ம இப்போ எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தேன் 1.5 ஜிபி ரேம் தேவைப்படக்கூடிய ஒரு மாடலே கூட நமக்கு போதும். 2 பில்லியன் இது. ஸோ இதிலே நிறைய கன்ஃபைன்மெண்ட் ஆர் லைக் இது வந்து எஃபிஷியன்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் பர் லேயர் எம்பெடிங்கும் இருக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் மொபைல்லே ரன் பண்ணலாம், ஃபோனில் ரன் பண்ணலாம், ராஸ்பெரி பையில் ரன் பண்ணலாம், எட்ஜ் டிவைசஸ்லாம் கூட ரன் பண்ண முடியும். அண்ட் இந்த கெமா 4 இந்த E4B வெர்ஷன் வந்து லேப்டாப், எட்ஜ் டிவைசஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கெமா 4 உடைய 31 பில்லியன் இந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஷார்ட்கட்ஸ்லாம் இதில் எதுவுமே கிடையாது. அண்ட் அகெயின் ஈவன் இந்த 2 பில்லியன் மாடல்லே உங்களுக்கு கிட்டத்தட்ட 140 லாங்குவேஜில் வந்து நீங்கள் கான்வர்சேஷன்ஸ் கொண்டு போகலாம். அண்ட் இமேஜ், ஆடியோ, டெக்ஸ்ட் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸப்ட் ஆஃப் வீடியோ. ஸோ ஹையர் அது கிராஃபிக்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஜென்ரேஷன் எல்லாமே அதில் பண்ண முடியும். ஸோ இந்த பேக் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வெக்டார் டேட்டா பேஸ்னால் என்ன, இதெல்லாம் டோக்கனைசேஷன்லாம் என்ன, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிராஸ் செக் தட். ஸோ இது ஏன் நம்ம தனியாக பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து நீங்கள் க்ளவுடில் இதை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் நிறைய காஸ்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹோஸ்டட் மாடல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா ஏபிஐ வழியாக கனெக்ட் பண்ணும்போது அதில் எந்த அளவுக்கு நம்ம த்ரெட் யூஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இன்புட்ஸ் அவுட்புட்லாம் வருதோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குது. இதுவே நீங்கள் லோக்கலாக உங்களுடைய ஓன் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நீடுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நிறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய இன்ட்ராக்ஷனை வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்கணும் அண்ட் அவங்களுக்கு வந்து கோடு நிறைய ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் நிறைய இப்போ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் ஈவன் டெவாப்ஸ் டீம்லேயே கூட நிறைய யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன் டீமுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாங் டேர்மில் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி லோக்கல் எல்எம் மாடலில் வந்து யூஸ் பண்ணும்போது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ரன் டைம் என்விரான்மெண்ட்டுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஒலாமாவும் சரி, எல்எம்
ஸ்டுடியோவும் சரி அண்ட் லைட் எல்எல்எம்மோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் ஈவன் நெட்வொர்க் இன்டர்நெட் இல்லைனா கூட உங்களுக்கு இந்த மாடல் வந்து உங்களுடைய இன்ட்ராநெட்ல ஈவன் உங்களுடைய லோக்கல் மெஷினில் டைரெக்டாகவே ஒர்க் ஆகும். லேட்டன்சி வந்து ரொம்ப குயிக்காக கிடைக்கும். ஏன்னா வந்து நீங்கள் லோக்கல் எல்எல்எம் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ரைவசி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ எப்படி செட்டப் பண்ணோம் என்னன்றது பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இப்போ டவுன்லோட் முடிஞ்சிருச்சு அண்ட் இன்ஸ்டலேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூ கேன் ஜஸ்ட் ரன் எல்எம் ஸ்டுடியோ. இது லாகின் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு எப்படி நம்ம அடிஷ்னல் எல்எல்எம் மாடல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கெமா மாடல் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அண்ட் தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எல்எல்எம் மாடல் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுடைய நீடுக்கு எந்த மாடல் பெட்டர் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஆல்ரெடி எப்படி செலக்ட் பண்ணணும், என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணுன்றது ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இப்போ நமக்கு லெட்ஸே கேமாவோடைய 2 பில்லியன் ஆப்ஷன் நம்ம இதில் எப்படி ரன் பண்ணலான்னு பார்ப்போம். அண்ட் ஈவன் ஒரு செஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொபைல் டிவைஸ்லேயே கூட நீங்கள் கூகுள் எட்ஜ் அப்ளிகேஷன்லேயே கூட எல்எல்எம் மாடலை ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ மொபைல்லாம் இப்போ கெப்பாசிட்டி அதிகமாக வாங்க கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை நார்மலாகவே 32 ஜிபி அண்ட் மெமரி அண்ட் கெப்பாசிட்டிலாம் வந்து இப்போ 1 டெராபைட்கே வந்து மொபைல் டிவைசஸ் நார்மலாக கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அதுலேயுமே நீங்கள் ரன் பண்ணலாம். ஏன்னா அதுலேயுமே எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ரொம்பவே சஃபிஷியன்ட் கெப்பாசிட்டியோட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இது இந்த பர்டிகுலர் எல்எல்எம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேகோ இல்லை மற்றபடி மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் எம்சிபி கனெக்ட் பண்ணுறது இது எல்லாமே பண்ண முடியும். அண்ட் லோக்கல் ஏஐன்றது வந்து முன்னாடி சர்வரில் தான் ரன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ எட்ஜ் டிவைசஸ் அண்ட் உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்டாக மல்டிபிள் சிஸ்டம்ஸில் மல்டிபிள் மாடல் ரன் பண்ணுறது அண்ட் ஹைப்ரிட் டெப்ளாய்மெண்ட் மாடல் பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நம்ம அது மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம். எப்படி வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் மாடல் வந்து ஒன்று க்ளவுடில் ஒன்று ஆன் ப்ரேமில் அண்ட் இதுக்கு நடுவில் எப்படி அப்ளிகேஷனை வந்து எந்த பர்டிகுலர் மாடலுக்கு ரவுட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கெமா வந்து டாக் ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ நிறைய பேர் இதை வந்து இந்த மாடலை யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கூகுளோடைய ஜெமினாயோட பேக் எண்டில் இருக்கக்கூடிய அதே மாடலை வந்து அவங்க கெமா 4ன்னு சொல்லிட்டு லேட்டஸ்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய டெவலப்பர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் சைஸஸ் பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கோட வரதால டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாடல் இப்போ நிறைய ஆன்லைன் மாடல்ஸ் இருக்கு லாமா மாதிரி அண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டாவுடைய ப்ராடக்ட் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது 4x ஃபாஸ்டராகவும் இருக்கு. உங்களுக்கு எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் அண்ட் பேட்டரி கன்சம்ஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கு. ஸோ இப்போ இந்த மற்ற மாடல்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்ல யூஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணதால இப்போ டீப் சீக்கா இருக்கட்டும் இல்லை லாமாவா இருக்கட்டும் அந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாளாக வந்து கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கன்சியூமர்ஸ். எஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டில் வந்து இவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டும் இருக்கணும், டெவலப்பர்ஸ் வந்து கெமாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம க்ளவுட் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஈவன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூ கேன் ஹேவ் கெமா மாடல் ரன்னிங் ஆன் கூகுள் குபர்னெட்டிஸ் இன்ஜின் வெர்டெக்ஸில் ரன் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டெக்ஸ்ட் விண்டோவும் கொடுக்குறாங்க. ஸோ நேற்று நம்ம ஒலாமாலையும் பார்த்தோம், நீங்கள் 256K வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். பட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ பெரிய கான்வர்சேஷன்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றதை பொறுத்து நீங்கள் டோக்கன் சைஸை வந்து கொண்டு போகலாம். அண்ட் கெமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்ஸ்ட், இமேஜ் அண்ட் ஆடியோ ஃபுல் கம்ப்ளீட் மல்டி மாடல் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது நாட் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பேஸ்ட் இது மட்டும் கிடையாது. ஸோ இதில் அதே மாதிரி உங்களுக்கு 140+ லாங்குவேஜஸ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இட் கேன் ஈஸிலி டூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு மல்டிபிள் வேரியண்ட்ல கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ 2B 4B அண்ட் 26 பில்லியன் பேராமீட்டர் 31 பில்லியன் பேராமீட்டர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு மல்டிபிள் இது கொடுக்குறாங்க. ஸோ இது எஸ்பெஷலி இப்போ மொபைல்லலாம் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதால இந்த ஆப்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி வில் எக்ஸ்ப்ளோர் இட். ஸோ
ஸோ நமக்கு இப்போ பேக் எண்டில் எல்எம் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு, இது இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் கெட்டிங் இட் ஸ்டார்டட். எடுத்த உடனே வந்து கூகுளோடைய கெமா 4 இஎல்பி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்குறாங்க. இப்போதைக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகணும்னா போகலாம். பட் பேக் எண்டில் இது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ இவங்களுமே வந்து இப்போ தே ஆர் கிவிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் இந்த E4B கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் யூ கேன் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் வெர்ஷன். ஏன்னா E4B கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டி 6.33 வருது. மேபி நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம E2B வந்து டவுன்லோட் பண்ணலாம். இது பேக் எண்டில் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த இது நம்ம யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ வித் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த பர்டிகுலர் எல்எம் ஸ்டுடியோ வந்து உங்களுடைய டெவலப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, டெவாப்ஸ் டீம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. இது லேட்டராகவும் நம்ம டர்ன் ஆன் பண்ணலாம். அண்ட் லோக்கல் எல்எல்எம் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் மெஷின் லாகின் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் யூ கேன் டூ இட். இப்போ pretty much நமக்கு டைரக்டா வந்து சாட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இதில் எப்படி நீங்கள் சாட் ஜிபிடி, ஜெமினை ஆர் மற்ற எல்எல்எம் கூட ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் வித் டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் அண்ட் அடிஷ்னல் நீங்கள் மாடலை கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் மல்டி மாடல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன மாடல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு அண்ட் என்னென்ன மாடலுடைய சைஸ் என்ன அண்ட் அதோடைய இதெல்லாம் டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாமே இங்கே பார்க்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது மாடல் வேணும்னா இதில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று நம்ம பார்த்த மிஸ்ட்ரல் இது எல்லாமே இதுலேயும் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். பட் இது எந்த அளவுக்கு இந்த மாடல்ஸ்லாம் வந்து அப்டேட்டடாக இருக்குன்னு பார்த்துங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாடல் வந்து உங்களுக்கு ஹாலுசினேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓல்டு டேட்டா வந்து அது ட்ரெயின் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப நாள் முன்னாடி ட்ரெயின் ஆன விஷயம். ஸோ இது பேக் எண்டில் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு 87%. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் லாமா வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லாமா போகலாம். ஸோ அதுலேயுமே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எது உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் 60 GB கெப்பாசிட்டியோட வருது. ஸோ அதில் எவ்வளோ பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் யூ கேன் டவுன்லோட் இட். இது 17 பில்லியன் இது. அண்ட் ரொம்ப கம்மியான சைஸை வந்து இன்னொன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேபி மிஸ்ட்ரல் என்ன சைஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மிஸ்ட்ரலுடைய சைஸ் வந்து அது 3 GB தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி கிளிக் ஆன் டவுன்லோட் இதுவுமே இந்த மாதிரி இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணலாம். நம்ம இந்த கமாண்ட் லைன்லையும் போயிட்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ பட் இவங்களுடைய சைஸிங் பார்த்து சார் இது இவங்களுடைய ஃபைல் ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா GGUF. நம்ம ஒலாமால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எதுவும் எக்ஸ்டென்ஷன்லாம் தர தேவையில்லை. டேரெக்டாக உங்களுக்கு மெயின் ஃபைல் ஆர் ஒரு ஜஸ்ட் என்ன நேம் வேணுமோ அது கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் மாடல் இது. ஸோ மினிஸ்ட்ரல் 3 ஃபேமிலியோட ஸ்மாலஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஓகே நம்ம மினிஸ்ட்ரல் போட்டுட்டோம். பட் நீங்கள் மிஸ்ட்ரல் போடுறீங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7.5 GB வருது. ஸோ whatever உங்களுக்கு நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட். ஏன்னா ஒரு பர்டிகுலர் மாடல்லையுமே என்னென்ன சப்போர்ட் இருக்குன்றத கண்டிப்பாக நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு தான் இதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அண்ட் அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் மாடலுக்குமே எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும் எப்படி அதை சூஸ் பண்ணணுன்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாடல்லாம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் எந்த மாடல் வச்சு நீங்கள் சேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேனுவலாக சூஸ் பண்ணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த பேராமீட்டர்ஸை லோட் பண்ணணும் என்னன்ட்டு. ஆர்எல்ஸ் நீங்கள் டைரெக்டாக வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய சேட்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதிலே போயிட்டு யூ வில் கெட் அன் ஆப்ஷன். ஓகே ஸோ இந்த மாடல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் நிறைய செட்டிங்ஸ் அண்ட் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும். நேற்று நம்ம ஒலாமால பார்த்த மாதிரியே இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும். இப்போ நீங்கள் வேறு லொக்கேஷன்லேருந்து இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா pretty much நீங்கள் ஓகே ஸோ இதுவும் லோட் பண்ணிடலாம் பேக் எண்டில். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். பிளென்டி ஆஃப் லாங்குவேஜஸ் இதில் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கொடுக்கணும்னு பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் அப்கமிங் விஷயங்களை செக் பண்ணணும் அப்படின்னா பீட்டா வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை அப்டேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் டைமில் நீங்கள் இது எல்லாமே பண்ண முடியும். பட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஸோ வாட் எவர் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் விஷயம் நீங்கள் பண்ணலாம். அண்ட் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு நியூ மாடல் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஸ்பேன் ஓப்பன் ஆகணும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹக்கிங் ப்ராக்ஸியோடைய ஹக்கிங் ஃபேஸ் ப்ராக்ஸி கூட நீங்கள் யூஸ் பண்ணணும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹக்கிங் ஃபேஸ் ப்ராக்ஸி பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்துருக்குறோம். ஸோ நிறைய இங்கே சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஓகே. எங்க வந்து நீங்க மாடல் டவுன்லோட் பண்ணி வைக்கிறீங்க அண்ட் இண்டெக்ஸிங் எங்க நடக்குது அப்படின்றதும் இங்க குடுத்துருக்காங்க. நீங்க சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பாத் போணும் அப்படின்னா, அந்த பாத் போய்க்கலாம். சேம் தான். அதே மாரி தான் நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல நேத்து டாட் ஒலாமா இருந்தது. இங்க டாட் எல்எம் ஸ்டுடியோன்னு இருக்கு. அதுக்குள்ள மாடல்ஸ், மேனிஃபெஸ்ட், லைப்ரரீஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்க இருந்தே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் லாக்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுடைய ஹோம் டைரக்டரி மாத்துறது, இல்ல இதோடைய லுக் அண்ட் ஃபீல் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாரி நெறைய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணியிருக்கிறதால, அந்த டெவலப்பருக்கு ஏத்த மாரி சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் சேட்டிங் மெத்தடும் வந்து நம்ம இன்கேஸ் நம்ம டெலிட்டட் சேட்ஸ வந்து ட்ராஷ்க்கு கொண்டு போனோம், அங்க வைக்கணும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் எனேபிள்ட். ஸோ பிரெட்டி மச் நீங்க எப்படி நீங்க ஒரு சேட் விண்டோல ஒர்க் பண்ணுவீங்க, சேட் பாட்ல எப்படி ஒர்க் பண்ணீங்களோ, அந்த மாரி ஆப்ஷன்ஸ் இங்க நீங்க WhatsAppல சேட் பண்ற மாரி உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணா மெசேஜ் எடிட் பண்ணணுமா, அந்த மாரி சின்ன சின்ன ஆப்ஷன் ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னா பண்ண முடியும். ஆர் எல்ஸ் நீங்க இது எல்லாமே டிஃபால்ட்டுக்கு கொண்டு போனாலும், குயிக்கா நம்ம டிஃபால்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். அண்ட் இன்கேஸ் நான் வந்து அடிஷ்னல் ராக் இந்த மாரி டூல்ஸ்லாம் கால் பண்ணணும், இல்ல எக்ஸ்டர்னல் இன்டகிரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும். அது எப்படின்றத நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமுடைய டிவைஸ் நேம் மாத்தணும், இல்ல இதோடைய ரன் டைம் என்ன கரண்ட்டா இருக்கு, அத அப்டேட் பண்றது, கரண்ட்டா எவ்வளோ கன்சம்ப்ஷன் இருக்கு, இது எல்லாமே நம்ம இங்க பேக் எண்ட்ல பார்க்க முடியும். ஹார்ட்வேருடைய சைசிங் எல்லாமே இங்க காமிப்பாங்க. ஸோ கரண்ட்டா வந்து ஜிபியூஸ் ஏதாவது டிடெக்ட் ஆயிருக்கா? இன்கேஸ் ஜிபியூஸ் நீங்க இந்த சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஜிபியூ காமிப்பாங்க. அண்ட் எவ்வளோ ரேம் ஃப்ரம் வர்ச்சுவல் ரேம் இருக்குன்றது இங்க காமிக்கிறாங்க. சிபியோட கன்சம்ப்ஷன். ஸோ உங்களுக்கு இத வந்து கார்ட் ரெயில்ஸ் ஏதாவது நீங்க குடுக்கணும். எனக்கு எந்த அளவுக்கு வந்து மாடல் லோடிங் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க இங்க ஸ்ட்ரிக்ட்டா நீங்க இதுல குடுக்க முடியும். ஸோ இந்த மாரி நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க சோசியல் அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க தனியா கிரியேட் பண்ணியிருக்கீங்க எல்எம் ஸ்டுடியோல அப்படின்னா, அந்த அக்கவுண்ட் வச்சு உங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நீங்க வந்து சேம் லைக் ஒலாமா தான். பட் இது எல்எம் ஸ்டுடியோல உங்களுக்கு பிரெட்டி மச் உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. ஹலோ தேர். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ ஒரு ஒரு மாடலுக்கு ஏத்த மாரி இட் வில் டிஃபர். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லெட்ஸ் சி. ஓகே. ராக் இன்டகிரேஷன் பண்றது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இதில பார்ப்போம். ஸோ நீங்க அதை சேட் ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அண்ட் வெளியில கனெக்டிவிட்டிலாம் கொண்டு போணும் அப்படின்னா, நீங்க இது பண்ணலாம். அதே மாரி சாண்ட் பாக்ஸ் எனேபிள் பண்ணாலும் சில இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து இமேஜ் அட்டாச் பண்றது அண்ட் ஃபைல் அட்டாச் பண்றது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில குடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு நீங்க இந்த இந்த இடத்துல என்ன மாடல் சூஸ் பண்ணி கனெக்ட் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி உங்களுக்கு இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இன்கேஸ் நீங்க வேற மாடல் கூட கனெக்ட் பண்ணணும்னா, இத எஜெக்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ மல்டி மாடல் ரவுட்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம லைட் எல்எல்எம்ல எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். அண்ட் இதுலயுமே அந்த ஆப்ஷன் வரும் ஃபியூச்சர்ல. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்தெந்த எல்எல்எம் இருக்கு, இதோடைய செட்டிங்ஸ் நீங்க ஏதாவது மாத்தணும், இதுல ஏதாவது கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னா, இங்க நீங்க வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் இன் கேஸ் நாங்க எந்த பாத்ல இருக்கு, அங்க போயிட்டு நீங்க மேனுவலா சில அடிஷனல் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும்னாலும், நம்ம ஜிஜியுஜி ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்ப இந்த மாடல வந்து நானு வெப்ல கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மிஸ்ட்ல பேக் எண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த மாடல்ல நான் வந்து வெப்ல கனெக்ட் பண்ணாலும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெப் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆயிடும். அங்க போயிட்டு நீங்க சேம் விஷயங்கள் அடிஷனலா நீங்க சேட் பண்றது, ஆர் இந்த மாடல வந்து எல்எம் ஸ்டுடியோல வந்து வெப்ல யூஸ் பண்றது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த மாரி pretty மச் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ மினிமைஸ். அண்ட் சின்ன சின்ன செட்டிங்ஸும் இருக்கு இந்த இடத்துல. ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு எப்படி லோட் ஆகணும், எங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணணும் கேப்பபிலிட்டீஸ்ல. அண்ட் ஏதாவது டொமைன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னா, அதுல நம்ம ஜாயின் பண்ணணும். குவான்டைசேஷனும் வந்து இதுல குடுத்துருக்காங்க. ஸோ pretty மச் இதுல சில செட்டிங்ஸ் அண்ட் எந்த சோர்ஸ் ஃபைல் என்னன்றதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபைன். பேக் எண்ட்ல அது அந்த இது கம்ப்ளீட் ஆகட்டும் அந்த சேட்ட. இது சேட் போயிட்டுருக்கு. இதுல ஏகப்பட்ட செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைசபிளா குடுக்குறாங்க. நம்ம ஏன்னா டெவலப்பர் மோட் ஆட் பண்ணதால, இந்த அளவுக்கு இதுல நெறைய செட்டிங்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். சேம் தான் ஒலாமால இருக்கிறதோட அதிகமாவே பண்ண முடியும். அண்ட் இதுல என்ன அட்வான்டேஜ்னா, எல்லாத்தையும் நீங்க வந்து கிராஃபிக்கலாவே GUIலயே வந்து உங்களால கான்ஃபிகர் பண்ண முடியும். அதுதான் இங்க பெட்டர் ஆப்ஷன். அண்ட் என்ன மாதிரியான டிஃபால்ட் ரெஸ்பான்சஸ் வேணும் அண்ட் இதை எப்படி ஏபிஐ வழியா கனெக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ்
ஓகே. ஸோ இது ஆல்ரெடி நம்ம 2 மாடல் டவுன்லோட் பண்ணி காமிச்சிட்டேன். நெறைய மாடல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. எப்போ வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் டீம் ஆர் ஒரு என்விரான்மென்ட் இல்ல ஒரு டிபார்ட்மென்ட்க்கு வந்து வேற வேற மாதிரியான மாடல் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா, அந்த மாரி டைம்ல வந்து நம்ம மல்டிபிள் மாடல் ஆட் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் பிரெட்டி மச் ஸ்டிக் வித் சிங்கிள் மாடல். அதுவே நீங்க மல்டி பர்ப்பஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து தே ஹேவ் ஸ்டார்ட்டட் த சாட். அதே மாரி இதில ஏதாவது ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதா என்னன்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதில டிஃபால்ட் பிக்சர்ஸ் ஆர் இமேஜஸ் எதா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. நம்ம ஆன்லைன்ல போய் ஏதாவது டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். ஓகே. இந்த எல்எம் ஸ்டூடியோல நம்ம நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இப்ப நெறைய இமேஜஸ் ஆட் பண்றது ஆர் ஈவன் வந்து நம்ம ராக் மாரி ரிட்ரீவல் ஆக்மென்ட் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்க பண்ண முடியும். ஸோ இதில என்ன கிளியரா சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளோ ஃபைல்ஸ் அட்டாச் பண்ண முடியும் அட் த சேம் டைம் அண்ட் என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஸ்க் பண்ணும்போது சம்மரைஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு சைஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க என்னன்றதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம தனியா டீட்டெயில்டா பார்க்க போறோம். ராக் பத்தி நம்ம இன் டெப்த்தா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நெறைய டிஃபரெண்ட் பிரெட்டி மச் ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அடிஷனல் செட்டிங்ஸ்லாம் உங்களால இங்க ஆட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும்னாலும், ஒரு சில ஸ்மால் ஆப்ஷன்ஸ வந்து உங்களால இந்த சப் ஆப்ஷன்ஸே உங்களால ரீஸ்டார்ட்லாம் பண்ண முடியும். இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் குடுக்குறாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஏதாவது அப்லோட் பண்ணணும், இல்ல ஏதாவது சின்ன சின்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாமே உங்களால பண்ண முடியும். ஸோ எல்எம் ஸ்டுடியோ வந்து பிரெட்டி மச் நீங்க என்ன மாடல் யூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி அது எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்றது? எப்படி இந்த ஆப்ஷன்ஸ வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ணலாம்? அண்ட் எப்படி நம்ம செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இத கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா இத பார்க்க போறோம். ஸ்டே டியூன்ட். பட் இப்போதைக்கு ஐ திங்க் திஸ் இஸ் குட் ஃபார் நவ். தேங்க் யூ ஃபார் லிசனிங். ஸ்டே டியூன்ட். அடுத்த செஷன்ல நம்ம இன்னும் டீட்டெயில்டா அஜென்டிக் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் ராக், இது எம்சிபி இத பத்திலாம் நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க் யூ.